பண்ணி பாருங்கள், இது என்னோட இதுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வண்டி வாங்கினப்போ ஹெல்மெட் வாங்கலை அப்படின்னு. வணக்கம், நான் உங்கள் ஆர்கேஎஃப். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இன்றைக்கி எங்கே ரைடும் இல்லை, நம்மளோட ஜிக்ரி தோஸ்த் ஒருத்தர், அதாவது எனக்கு எல்லாருமே ஓரளவுக்கு ஃப்ரெண்டாக போயிட்டு எல்லாருமே ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வண்டி எடுக்கிறப்ப என்கிட்ட கூப்பிட்டுருந்தாரு. ஆக்சுவலாக நான் என்னால் டைம் கிடைக்கல அப்படிங்கிறங்காட்டிக்கு என்னால் போக முடியல. ப்ரோ வண்டி வாங்கிட்டேன் ப்ரோ, வண்டி வாங்கிட்டேன் ப்ரோ, வந்து பாருங்கள் ப்ரோ, ஒரு டைமாக வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். சரிங்க, வந்து பார்க்குறேன். நீங்கள் ஹெல்மெட் வாங்கிட்டீங்களா? ஹெல்மெட்லாம் இன்னும் வாங்கலை ப்ரோ, வண்டி ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான் நான் எடுத்திருக்கேன். அப்படி என்னடா நமக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, நானும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி நம்ம பார்க்குறோம், என்னோடய ஃப்ரெண்டுக்கு எதுவும் நம்ம தரலாம் அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் ஒன்று இருக்குது. அவருக்கு வந்து அது கிவ்அவே பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது ஹெல்மெட் தான். என்னோடய ஹெல்மெட் தான். ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4000 rupees வருது. நான் அந்த ஹெல்மெட்டு தான் அவருக்கு கிவ்அவே பண்ண போகிறேன். ஸோ அவரோட புது வண்டி என்ன வண்டின்னு அங்கே போய் உங்களுக்கு சர்ப்ரைஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸு அவருக்கு சர்ப்ரைஸ். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, சில பல காரணமால் என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் தான் ப்ராப்ளம். ஸோ இந்த டைம் அது இருக்காது. இனி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தந்துகிட்டே இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். ஒரு டீ கடையில் வேலை செய்கிற பையனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வருமா அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ரோலக்ஸ் இங்கே தான் இருக்கிறாரு. நம்ம பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஒரு நாள் ரேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணதோ அதிலே தான் அடி விழுந்துகிட்டே இருக்குது. எனக்கு அது அடிக்கு மேலே அடி விழுந்துட்டுருக்கு. எங்கே போய் முடியும்னு தெரில. சரிங்க, அவர் வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாரு. நம்ம போய் இன்றைக்கி அந்த கிஃப்ட்டை வந்து கிவ்அவே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். அதுக்குள்ளே ஹெல்மெட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம் எல்லா வீடியோவிலும் நான் சொல்கிறது ஹெல்மெட்டை எல்லோரும் யூஸ் பண்ணுங்க தான். ஹெல்மெட்டை தயவு செஞ்சு எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹெல்மெட்டை தான் அவருக்கு கிவ்அவே பண்ண போகிறேன். லவ் யூ ஸோ மச். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. மறக்காமல் இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்துகிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து ஆலில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் போயிடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே. அவ்வளோதான், ஆர்கேஎஃப் கிளம்பியாச்சு. அவர் எங்கேயோ கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறாரு. அங்கே போய் இந்த ஹெல்மெட்டை வந்து கிவ்அவே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம 8 மணிக்கு ஒர்க்கு போயிட வேண்டியதான். அப்படியே அந்த வண்டியை பார்க்கணும். ஆக்சுவலாக அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு, படிச்சுட்டு பார்ட் டைம் ஜொமேட்டோ ஓட்டிகிட்டே தான் இந்த வண்டியை வாங்கியிருக்காரு. எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆசை இருக்கும். வீட்டில் ஒரு ரூபா கூட வாங்காமல் நாமளே கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கணுன்னு. ஏன்னா அப்படி வாங்கினது தான் என்னோடய ராலக்ஸு செல்லக்குட்டி. சரியா, இந்த துணி எதுக்குன்னா அடிக்கடி வண்டியை ரொம்ப டஸ்ட் ஆயிரும், அதுக்கு தான். எல்லாத்துக்கும் லைஃப்பில் ஒரு ட்ரீம் பைக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எல்லாத்துக்கும் ட்ரீம் பைக்குன்னு ஒன்று இருக்கும். ஆர்கேஎஃப் நீங்கள் கூட எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. என்னோடய ஃபஸ்ட் ஆஃப் ட்ரீம் பைக்னால் இதுதான். ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக். எங்கே எப்படி வந்தீங்க? இதான் வண்டி கலர் ஜம்முன்னு இருக்குங்க. சே, நானும் இந்த கலர் தான் ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு நினச்சேன். ஒயிட் கலரு. நான் இவர்கிட்ட அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்திருந்தேன், எனக்கும் ஒயிட் கலர் எடுக்கணும், ஆனால் இந்த கலர் தான் கிடைச்சிது அப்படின்னு. இது கிஃப்ட்டு வேற ஆளுக்கு, உங்களுக்கு இல்லை. கிஃப்ட்டு வேற ஆளுக்கு, உங்களுக்கு இல்லை. வண்டி உண்மையாலுமே இந்த கலரில் பார்க்குறப்போ ஒரு வேறு ரகம் தாங்க
பார்க்க வந்தது இந்த வண்டி தான். ஆக்சுவலாக இது R15 வெர்ஷன் 4, என்னோட வந்து எம்மு. இதுதான் நான் எடுக்கணும்னு நினச்ச கலரு. ஆக்சுவலாக ரொம்ப 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 பியூட்டியாக அழகாக ஒயிட்டாக இருக்கும். R15னாலே ஒரு தனி கெத்து தான். ஆக்சுவலாக 2 வண்டி நின்றுருக்கிறது பார்த்தாலே எங்களுக்கே தெரியும், கம்பல்சரி வேறு லெவல் கெத்து தான். ஏன்னா இதில் என்ன ஒரு குறைன்னு நினச்சிங்கன்னா, இந்த 2 பக்கம் சைடு ஃபைபர் வந்து ரொம்ப மட்டமாக கொடுத்துட்டான் R15ல். வெர்ஷன் 4ல் என்னோடய சைடில் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி வெர்ஷன் 3ல் வந்து இந்த டேங்க் பக்கம் வந்து மட்டமாக கொடுத்துட்டான். ஆனால் வண்டி உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க. லுக்கு வந்து வேறு லெவலு அது வந்து R15 லவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவர் வேறு கேமராவுக்கு கொஞ்சம் ஷை என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலைறாரு. ஸோ அவருக்கு ஒரு பொருள் நம்ம கிவ்வே பண்ண போகிறோன்ட்டு இருந்தோம். அது அவருக்கு இல்லை, சும்மா ஒரு உங்களுக்குலாம் கிஃப்ட்டு தர முடியாது சரிங்களா, உங்களுக்கு இல்லை, அது வேற ஒரு ஆளுக்கு சரிங்களா. சரி வண்டி என்ன இஎம்ஐ தானா? வாங்க 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 ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்த என்ன ஆகுமா? வண்டிக்கு எவ்வளோ கட்டியிருக்கீங்க, எவ்வளோ இஎம்ஐயா? எப்படியோ நான் எடுக்கணும்னு நினச்ச கலர் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, வேறு லெவலு. ஆனால் இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு தெரியுமா? ஆக்சுவலாக நீ இந்த பேட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு. 1 இயர் வாரண்டி இருக்கும். அந்த பேட்ரியில் வந்து இந்த ப்ளூடூத்து ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது வந்து கழட்டி வச்சிரு. ஏன்னா இல்லைன்னா பேட்ரி போயிடும். என்னோடது வந்து அதனால தான் பேட்ரி போயிடுச்சு. அதனால தான் நானே ப்ளூடூத் வந்து கழட்டி வச்சுருக்கேன். மற்றபடி இந்த வண்டியில் ரெண்டு விஷயம் தான் கம்ப்ளைண்ட்டு. ரெண்டு விஷயம் கம்ப்ளைண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு ஃபைபரு, அப்புறம் இந்த ப்ளூடூத்து. வண்டி உண்மையாலும் வேறு லெவல் இருக்குது ப்ரோ, சத்தியமாக சொல்ல வேண்டாம். ஒயிட் கலர் வந்து R15ல் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில் உண்மையாலும் வண்டி வந்து வேறு லெவல் தான். ஓட்டி பார்க்கலாமா? புது வண்டினாலே ஒரு ஸ்மூத்னஸ் தான். வாவ் வாவ் வாவ். மேலங்க வண்டி புது வண்டியாக எடுக்கிறப்போ வண்டியில் எல்லாமே ஒரு ஸ்மூத்னஸ் தான். உண்மையால வண்டி வந்து புதுசாக எடுக்கிறப்போ ஒரு தனி ஃபீல் தாங்க. சும்மா கிளச்சு பிடிக்காம குயிக் ஷிஃப்ட் தாங்க வெர்ஷன் 4ல இருந்து. சும்மா சக்கு 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 நீங்க கியர் போட்டு போயிட்டே இருக்கலாம். டவுன் பண்றது மட்டும் தான் கிளச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக்கிங் சிஸ்டம். அது ஒன்று. வெர்ஷன் 4க்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? உண்மையில வண்டி ஓடுறதுக்கே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நான் இந்த இதில் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த ஒரு கொஞ்சம் சின்னதாக என்னோடய வண்டியை ரேப் அடிக்கணும். ஆனால் கையில் கொஞ்சம் பட்ஜெட் இல்லாத கட்டிக்குதா, அதனால். ஆனால் வெள்ளை கலர் ரொம்ப அழகாக இருக்குது. என்னங்கய்யா தண்ணியை போட்டு தொட மேன். தண்ணியை போட்டா ஐயா என் தெய்வமே ஐயா, வேற லெவல் தான். சரி, இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது என்னோட ஒரு ஹெல்மெட் தான். உங்களுக்கு கிவ்அவே பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஏன்னா நீங்கள் வண்டி வாங்கினப்போ ஹெல்மெட் வாங்கலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைமா? அது இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த சைடு அழுத்துனா ஓப்பன் ஆகிடும், ரெட் கலர் அழுத்துனா ஓப்பன் ஆகிடும். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே. எப்படி இருக்கு ஹெல்மெட்டு? நல்லா இருக்குண்ணா. இது என்னோட ஹெல்மெட்டு தான். நான் 2 ஹெல்மெட் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இப்போதைக்கு நான் ஒரு ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறேன். சர்ப்ரைஸாக இல்லை, ஏன்னா வண்டி டேங்க் மேலே வச்சே கொண்டாந்துட்டீங்க. வண்டி டேங்க் மேலே வச்சே கொண்டாட்டது, அப்புறம் எடுத்துட்டு வந்து தானே ஆகணும். அப்புறம் அதனால் சர்ப்ரைஸாக இல்லை. சர்ப்ரைஸ் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. ஆர்கேஎஃப் ரொம்ப ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் தான் ரொம்ப ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் ஹெல்மெட் போட மாட்டேங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு கிவ்வே என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு. ஸோ வண்டியும் நல்லா சொல்லவே தேவையில்லை. R15 செம்ம ஒரு கெத்து தான். அது எப்படி கரெக்டாக இருக்கா? ஏன்னா பைக்கை வந்து வேறு ரகம் உண்மையாலுமே. ஏன்னா நாங்களாம் ஒரே R15 லவ்வரு. அதனால தான் பைக் பார்க்குறப்பே தூரத்தில் ஏதோ ஒரு பைக் பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்துச்சு அந்த பைக்கா அப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, அது எடுக்கணும். எல்லாத்துக்கும் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் சொந்தமாக கஷ்டப்பட்டு வீட்டில் ₹1 கூட வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு பெரிய விஷயமா. பைக் வேற வாங்கியிருக்க, பெட்ரோலும் போடணும், அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது, வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. நான் நினைக்கிறேன் மறக்காமல் இதே மாதிரி உங்கள் எல்லா விஷயத்துக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ், நாங்களும் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க, மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உண்மையால் மிடில் கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பைக் வாங்குறதுக்கு கூட, அதாவது தான் ஒரு விஷயத்த வந்து ஆசைப்பட்ட விஷயத்த கூட செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்க தான் உண்மையான மிடில் கிளாஸு. ஸோ எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் அப்பாயே வந்திருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சப்போர்ட் கூட இல்லை. முழுக்க நாங்கள் எங்களோட என்னோட ஹார்ட் ஒர்க்கில் தான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அது உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமாக இதெல்லாம் முடிஞ்சிருக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பைக் வாங்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி புது வண்டி வாங்கியிருக்காரு, ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வண்டி வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். ஆனால் அந்த வண்டி ஓட்டி பார்த்தா சார்ஜாக ஸ்மூத்தாக இருக்குங்க. R15 ஆக்சிலேட்டர் லைட்டாக திருகினாலே போதும், வேறு லெவல் அல்டிமேட். அப்படியே சும்மா சிறுத்த மாதிரி பாஞ்சிட்டு போகும். நம்ம ரோலக்ஸும் ஒரு நாள் ரேப் பண்ணுறோம் சரிங்களா. ஏன் 1 மந்த்தாக வீடியோ போடலைன்னா, நம்மளுக்கு ரைடுக்கு தேவையானது, அப்புறம் நம்ம எடிட்டிங்க்கு தேவையானது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் அந்த ரைடு போகிற காசில் வச்சு தான் நான் வந்து இப்போ அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து அதனால தான் எங்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு ரொம்ப லோவாக இருக்குது. கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் மந்த்து வந்து நம்ம ரைடு அடிக்க தான் போகிறோம். அது உங்களுக்கு ஒரு செம்ம விருந்தாக இருக்கும். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்துட்டே இருங்க. லவ் யூ ஸோ மச் ஆல். மறக்காமல் சேனலை யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பில்லை வந்து ஆலில் போடுறேன். ஓகே, லவ் யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.